இன்னுமா நீங்க காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க. உங்களுக்கு எப்படி ஃப்ரீயா ரீசார்ஜ் பண்றது நான் சொல்லித்தரேன். உங்களுக்கும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இப்போ டைரக்டா ரீசார்ஜ் பண்ணாதானே எனக்கு ரீசார்ஜ் மட்டும் கிடைக்குது, என் காசும் அப்படி போகுது. நான் டைரக்டா பண்ணாம ஒரு ஆள் இருக்கிறாரு, அந்த ஆள்கிட்ட கொடுத்து எனக்கு மாசம் மாசம் அவர் ரீசார்ஜ் பண்ணிடுவாரு, என் காசையும் திருப்பி கொடுத்துருவாரு. பிளஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாப்பா கொஞ்சம் செலவுக்கு காசு வச்சுக்கப்பா அப்படின்னு அதையும் கொடுத்துட்றாரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? யார் அந்த ஆளு? அவர் தான் இவரு. இவர் பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இவர் எங்கெல்லாம் இருப்பாருன்னா பணம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலயும் இருப்பாரு. ஆனா அந்த ஆளு நல்லவரா நம்பகமானவரா அப்படின்றத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்பேல போயிட்டு பார்க்கலாம். ஹைக்ரோ ஃபண்ட்ஸில் போயிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதில் போயிட்டு நான் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுற காசை உனக்கு தரேன், நீ எனக்கு அந்த ரீசார்ஜ் பண்ணுற காசையும் திருப்பி கொடு, எக்ஸ்ட்ராவும் காசு கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அது எவ்வளோ தரும் அப்படின்னா 62,375 ரூபாய் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ 62,375ல் நம்ம கட்டுற காசு 29,400 ரூபாய். அது போக மீதி பேலன்ஸ் 32,970 ரூபாய். இதுல நான் ஒரு வருஷத்துக்கு 3,200 ரூபாய் ரீசார்ஜ் பண்றேன் அப்படின்னா 7 வருஷத்துக்கு போக மீதி எனக்கு 7,770 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த 7,770 ரூபாய் தான் நீ செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தரது. வீடியோ புரிஞ்சு அப்படின்னா புரிஞ்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. புரியலைன்னா புரியிற வர பார்த்துட்டு போங்க. இனிய மாதிரி நீங்களும் ஃப்ரீயா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. வரட்டா? டாட்டா.